8வது அத்தியாயத்தில் 39 வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம். அல்லாஹ் சொல்றான், கலகம் ஒளிந்து மார்க்கம் அல்லாஹ்வுக்கே முழுமையான நிலையில் நிலை பெறும் வரை அல்லாஹ் அவர்களுடன் போர் புரியுங்கள். மார்க்கம் முழுசா அல்லாஹ்வுக்கே சொந்தமாகிற வரைக்கும், கலகம் ஒளிகிற வரைக்கும் இவர்களோட சேர்ந்து நீங்க சண்டை போடுங்க. அவர்கள் விலகி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவன். அப்படின்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், கலகம் பூமியில இருக்கக்கூடாது. கலகம்னா என்ன? கலகம்னா என்ன அப்படின்னா, இந்த சிப்பாய் கலகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிப்பாய் கலகம் என்ன அப்படின்னா, இராணுவ தலைமை என்ன உங்களுக்கு ஆர்டர் போடுதோ அதை கேட்டு நடக்கிறவன் தான் யாரு? சிப்பாய். இப்போ தலைமை ஆர்டர் போடும்போது இவன் என்ன சொல்கிறான், நான் செய்ய மாட்டேன்ட்டான். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்காரங்களுடைய காலத்தில் சிப்பாய்களுக்கு என்ன வேலை? யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு எதிராக போராடுறானோ அவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஜெயிலில் தூக்கி போடுறது இவங்களுடைய வேலை. இப்போ இவங்க சுயமாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, நாம் ஏன் இவங்களை ஜெயிலில் தூக்கி போடணும்? இவன் நம்ம அப்பம்பாட்டன், நம்ம சொந்தக்காரன், நம்ம ஊருக்காரன், நம்முடைய உரிமைக்காக இவன் சண்டை போடுறான். இங்கே எங்கேருந்தோ வந்த இந்த வெள்ளைக்காரன் நமக்கு ஓனராக உட்காந்துக்கிட்டு நம்ம அண்ணன் தம்பியை வந்து இவன் தூக்கி ஜெயிலில் போட சொல்கிறான். நாம் இவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் நின்னா இதுக்கு பேர் என்ன? கலகம். அதாவது ஒரு ஓனர் பேச்சை வேலைக்காரன் கேட்கலன்னா இது என்னது? கலகம். மனைவி வந்து கணவனுடைய பேச்சை கேட்கலன்னா இது என்னது? கலகம். இது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் கிளர்ச்சி பண்ணாதீங்கிறான். அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டால் கிளர்ச்சி பண்ணக்கூடாது. நீ என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான் புர்கா போடுங்கன்ட்டு நீங்கள் ஆஃப் கவுன் போட்டு போவீங்களா? இது கிளர்ச்சி. இது அல்லாஹ் சொல்கிறான் வட்டி கூடாதுன்னு நீங்கள் முக்குக்கு 4 பேங்க் ஏடிஎம் ஓப்பன் பண்ணுவீங்களா? இது கிளர்ச்சி. இது அல்லாஹ் சொல்கிறான் மதுவில் வந்து தீமை இருக்குது, இது வேணாங்கிறீங்க. அப்போ மது நீங்கள் வலுக்கட்டாயமாக ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க கலகம்னு. அப்போ இந்த கலகம் ஒழிக்கப்பட வேண்டுங்கிறான். இது வந்து முஸ்லீம் இதுக்காக சண்டை போடணும். நம்ம மான மரியாதையை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய மரியாதை இன்னைக்கு காற்றுல பறந்துட்டு இருக்கு. அல்லாஹ்னு சொல்கிறான், என்னுடைய வசனங்களை வந்து வெல்ல முயற்சி பண்ணுறாங்க, அதாவது என் வசனத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம் வந்து நம்மளை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹிஸ்புல்லாங்கிறான். நம்ம யார்? அல்லாஹ்வுடைய கூட்டாளிகள், ஹிஸ்புல்லா நீங்கள். அப்போனா நம்ம ஹிஸ்பு ஷைத்தான் இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துக்கு கூட நம்ம மோதி ஆகணும். அல்லாஹ் ஆக்ஷனில் இறங்க மாட்டான். ஏன்னா இந்த அல்லாஹ் இறங்கினா ஒரு நிமிஷத்தில் கேம் முடிஞ்சிடும். ஆட்டமும் ஸ்டார்ட்டும் ஆகாது, எண்டும் முடியாது, டப்புன்னு முடிஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்காக நீங்கள் விளையாடி ஜெயிச்சு கொடுங்க, நீங்கள் எனக்காக வேலை செய்யுங்க. யார் இந்த வேலை செய்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு பிடிச்சமானவங்க. இதுதான் இந்த கலகம் வந்து இன்னைக்கு ஒழிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பூமியில் நிலைநாட்டப்படணும். வானம் கட்டுப்படுது, மலக்குகள் கட்டுப்படுறாங்க, மரம் செடி கொடி கட்டுப்படுது, கடல் காற்று எல்லாம் கட்டுப்படுது. இங்கே மட்டும்தான் கலகம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு எதிராக எதிர்த்து பேசுகிறான். இவன் வந்து பேச விடக்கூடாது. அதாவது காஃபிர்களை வலுக்கட்டாயமாக முஸ்லீம் ஆக்குறது இது கிடையாது. காஃபிரா நீ வாழ்ந்துட்டு போ, பிரச்சனை கிடையாது, நீ அதில் வாழ்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. நீ வந்து உனக்கு வணக்க வழிபாடு இருக்கு, நீ சிலை வழிபாடு பண்ணு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் கிரவுண்ட் ஆஃப் லா யாருது? அல்லாஹ்வுடைய சட்டம் கிரவுண்டில் இருக்கணும். பார்லிமெண்ட்டில் அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கணும், அதை முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் முக்கியமான இந்த வசனங்கள் அல்லாஹ் இறங்குறான். இந்த அன்ஃபாலுங்கிற அந்த 8வது அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இந்த போரில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எதிராக இவங்க கலகம் பண்ணுறாங்க, எனக்காக நீங்கள் வந்து இறங்குங்க அப்படிங்க. அதுக்கு தான் உமர்ல டிக்ளேர் பண்ணுறாங்க, இவங்க எங்களுடைய சகோதரர்கள் கிடையாது. ஏன்னா இறைவா உனக்கு எதிராக இவங்க கலகம் பண்ணிட்டாங்க, உனக்கு எதிராக இவங்க கிளர்ச்சி பண்ணிட்டாங்க. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சொந்த வெறுப்பை விட உனக்கு எதிராக உன்னுடைய இன்சல்ட் தான் எங்களுக்கு இன்சல்ட்டு. இவங்க எங்களுக்கு சோறு போட்டிருந்தாலும் சரி, இவங்க எங்களுக்கு நல்லபடியாக எங்களை கவனிச்சிருந்தாலும் சரி, உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு மான பிரச்சனை. எங்கள் மானம் பெருசு கிடையாது, ஓ மானம் தான் பெருசு. உன்னை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அல்லாஹு அக்பர்னா அதுதான் உண்மையான அல்லாஹு அக்பர். வாயில் சொல்கிற அல்லாஹு அக்பர் வந்து அல்லாஹு அக்பர் கிடையாது, அல்லாஹ் பெருமைப்படுத்தணும். அப்போ இதைத்தான் ரசூலா வந்து செஞ்சு காமிச்சாங்க. அப்போ தீனை நிலைநாட்டணுங்கிறது இதுதான் விஷயம், இதுதான் தீனு. இது வந்து என்னைக்கு நிலைநாட்டுதோ அன்னைக்கு தான் முஸ்லீம்களுடைய வேலை முடிஞ்சது. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, பூமியில் இருக்கிற எல்லாரும் தொழுகையிலேயே மாறிட்டாங்க. சில பேர் நினைக்கிறாங்க நம்ம தொழுதா போதும், நம்ம செய்ய வேண்டியது இந்த வேலை, அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாம் 700 கோடி பேர் தொழுகையிலே ஆயிட்டான், 700 கோடி பேர் நோன்பு வைக்கிறான், 700 கோடி பேர் ஜக்காத்து கொடுக்குறான், 700 கோடி பேர் ஹஜ்ஜி செஞ்சிட்டான். புரியுதுங்களா? எல்லாரும் தாடி வச்சிருக்கான், எல்லாரும் புர்கா போட்டிருக்கான், எல்லாரும் வந்து விபச்சாரம் செய்யல, சினிமா ஒழிக்கப்பட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் கிடையாது. பேங்க் சிஸ்டம் இருக்கு,
இந்த 700 கோடி பேரும் குற்றவாளிகள். அல்லாஹ் விரும்ப மாட்டான். புரியுதுங்களா? இந்த 700 கோடி பேரும் குற்றவாளிகள். ஏன்னா அல்லாஹ் விவகாரம் இவங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதான் அல்லாஹ் ஏதாவது என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துச்சுன்னா நாங்கள் கம்முன்னு இருப்போம். அல்லாவுடைய துண்டு கீழே கிடக்கு, 1400 வருஷமாக கீழே கிடக்கு. அல்லாவுடைய சொல்கிறான், என்னுடைய பெருமை வந்து என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்னோட கீழாடை, அதை பிடிச்சி இழுக்காத ஏங்கணும். அல்லாவை பிடிச்சி உருவி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து போத்துறதுக்கு வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து ரெடி ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் முஸ்லீம்களை வந்து இழிவுபடுத்துகிறான். இதுதான் வந்து அல்லாஹ்விடத்துல மெயினாக நடக்குது. நமக்கு வந்து இதுதான் விஷயம். நாம் என்ன பண்ணுறோம், முஸ்லீம்களுக்குள்ள என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோம். நீ இப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, இதுலலாம் உயிரே கிடையாது. தொழுதா போதுங்கிறது தான் இங்கே கான்செப்டே தவிர இங்கே வந்து தொழுகையில் வந்து சண்டை போடுற அளவுக்கு அது விவகாரம் கிடையாது. அது நல்லா சொல்கிறான். என்ன சொல்கிறான், எந்த சமூகத்தாரும் தங்களிடம் உள்ளதை மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக அல்லாவும் அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் பண்ணி தர மாட்டான். நாம் மாறணும், அப்போ தான் அல்லாஹ் நமக்கு வந்து வேலை செய்வான். நம்ம அல்லாவுடைய கண்ணியம் வலிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அல்லாஹ் இன்சல்ட் நடக்குது, நாம் வலிக்கணும். அந்த வலி அதான் உமர்லியானுக்கு வந்துச்சுல, அந்த வலி அக்கீலை பார்த்து சொன்னாங்கல்ல, அந்த வலி நமக்கு என்னைக்கு வருதோ அப்போ தான் நமக்கு ஈமான். அதுதான் ஈமானுடைய சேவை. அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்லாவுக்காக ஒருத்தனை நேசிக்கிறதும் அல்லாவுக்காக ஒருத்தனை வெறுக்கிறதும் அதுதான் ஈமானு. நமக்கெல்லாம் ஈமானை வந்து நமக்கு இல்லவே இல்லைங்கிறது நம்மளுடைய சான்று. நம்முடைய தொழுகைகளையும் நம்முடைய சஜ்தாக்களையும் பார்த்து அல்லாஹ் ஏமாந்துட மாட்டான். அவனுக்கு எல்லாம் தெரியும்.